மே மாதம் 1ஆம் தேதி என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாருமே உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உழைக்கும் வர்க்கத்துக்கு ரொம்ப இக்கட்டான சூழல் உருவாகக்கூடிய நாளாகவும் அது கணிக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் 5 நாட்கள் யுத்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். ஆனால் அந்த அறிவிப்புக்கு பிறகு எரிபொருள் விலையில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி, கச்சா எண்ணெயினுடைய விலையில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி சர்வதேச சந்தையில் பதிவாகி இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரம்பினுடைய கருத்து பொய்யாகி போனது. காரணம், இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது, ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக ட்ரம்ப் பேசினதுக்கும் அங்கே நடந்துட்டு இருக்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, முன்னுக்கு பின் இல்லை, முரணாகவே முற்றுமுழுதாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் ட்ரம்ப் அறிவித்து உடனடியாக குறைந்த வீழ்ச்சி அடைந்த இந்த எண்ணெய் விலைகள் சடுதியான ஒரு அதிகரிப்பை காட்டியிருக்கிறது. இந்த சடுதியான அதிகரிப்பு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சர்வதேச மட்டத்தில் சொல்லப்படுற அதே சமயத்தில் இலங்கை தரப்பில் சொல்லப்படுகின்ற விஷயம், எரிபொருட்களுடைய விலை இன்னமும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் டீசலுக்கு லிட்டருக்கு 100 ரூபாவும், பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 20 ரூபாவும் மானிய அடிப்படையில் இப்ப விநியோகிச்சிட்டு இருக்காங்க. ஆக தொடர்ச்சியாகவே இந்த நிலை சந்தையில் இருக்குமாக இருந்தால், சர்வதேச சந்தையில் நீடிக்குமாக இருந்தால், அந்த சுமையையும் நுகர்வோர் மீது தான் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அந்த நிர்பந்தத்துக்கு இலங்கை அரசு செல்ல போகிறது என்கின்ற கேள்வி இருக்கிறது. அதற்கான தெளிவான முடிவு மே மாதம் 1ஆம் தேதிக்கு முதல் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் எரிவாயுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், தொடர்ச்சியாக இந்த யுத்த நிலைமை நீடித்துக் கொண்டிருப்பது, குறிப்பாக எரிவாயு நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுறது, இது எல்லாமே சந்தையில் எரிவாயு விற்பனையும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாற்றியிருக்கிறது. ஆக இந்த எரிவாயு விலையிலையும் மாற்றம் ஏற்படலாம். திருத்தப்படுகின்ற விலை பட்டியல் மே மாதம் 1ஆம் தேதிக்கு முதல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி லிட்ரோ தரப்பில் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தங்கத்தினுடைய விலை சடுதியான ஒரு சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, எல்லோரும் பெட்ரோல், ஆயில் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது யாரும் தங்கத்தை பிசினஸுக்கு வாங்குறதுக்கு முன்வராத காரணத்தினால தங்கத்தினுடைய விலை சடுதியான ஒரு வீழ்ச்சியை எதிர்காலங்களில் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி பொருளியல் நிபுணர்கள் கணிக்கிறாங்க. அதனால சில காலத்துக்கு சர்வதேச மட்டத்தில் இந்த தங்கத்தினுடைய விற்பனையை நிறுத்தி வைப்பதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் சில செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கிறது. ஆக உலகம் இதுவரையில் சந்தித்திருக்காத ஒரு மோசமான பொருளாதார நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் யுத்தத்தினால்.